எதிர்பார்க்கல, சுத்தமாக எதிர்பார்க்கல. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். 10th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே பேரண்ட்ஸ் சைடு இருந்து, டீச்சர்ஸ் சைடு இருந்து, ரிலேட்டிவ் சைடு இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீ என்ன மார்க் எடுத்திருக்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வந்ததும் தான் வந்தோம், ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிற, 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி நல்ல மார்க் வாங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் வீட்டிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க தானே? இப்போது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன தான் நம்ம பயம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் அண்ட் டே 1 இதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நான் பக்காவாக படிக்க போகிறேன், எல்லா சாப்டர்ஸையும் எல்லா கொஷனையும் ஒன்று விடாமல் படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமா? ஸோ நவ் தட் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். இந்த குவார்ட்டர்லியில் எத்தனை பேர் பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்க? அண்ட் புக் பேக் கொஷின்ஸை எத்தனை பேர் இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக பெண்டிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போது இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் தோணுதா 500 out of 500 எடுக்க முடியுமா முடியாதா? உங்களோட கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், யார் முடியாதுன்னு சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் யோசிச்சா கூட உங்களால் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக 500 out of 500 எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 500 எடுக்க முடியாமல் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டா அதை ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அந்த 3 மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இப்போது கிளாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 சம் கொடுத்துருப்பாங்க. இதை தெளிவாக படிச்சுட்டு வாடா, நான் நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சயின்ஸ் ஆர் சோஷியல் அப்படின்னு வரும்போது மிஞ்சி போனால் ஒரு டீட்டெயில் ஆன்சர் இல்லை 2 டீட்டெயில் ஆன்சர்ஸ் ஆர் 5 to 10 ஷார்ட் ஆன்சர்ஸ், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ போர்ஷன்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும்போது நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனால் எக்ஸாம்னு வரும்போது இட் வில் பி சாப்டர் வைஸ் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 சாப்டர் ஒரேடியாக கொடுத்து படின்னு சொல்லும்போது நம்ம எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எதை படிச்சிருக்கோம், எதை விட்டுருக்கோம், இது எதுவுமே தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக படிச்சுட்டு போவோம் அண்ட் எக்ஸாமில் போயிட்டு சொதப்பி வச்சுட்டு வருவோம். கரெக்டாக இல்லையா? இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது படித்த ஒரே கொஷினை எகெயின் அண்ட் எகெயின் படிச்சுட்டே இருக்கிறது. ஸோ வில் பி வெரி தரவ். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அதை தரவாக படிச்சிருப்போம். ஆனால் செகண்ட் டைம் நம்ம என்ன பண்ணணும்? புது கொஷின் போகணும். அதை தான் நம்ம பண்ணுறதே கிடையாது. படித்த கொஷினையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்குது. தென் ப்ராப்ளம் நம்பர் 3, இப்போது நிறைய சைடு வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வருது. ஒன்று ஸ்கூல் சைடு இருந்து, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போது டியூஷன் நீங்கள் ஒரு சில பேர் போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த டியூஷன் டீச்சர் வேறு மாதிரி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கலாம். அண்ட் பேரண்ட்ஸ் நீ இந்த மாதிரி படி, இது பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. இதுவே யூடியூப் சைட் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மெத்தட் சொல்கிறோம். இதில் நான் என்ன தான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றது உங்களோட மைண்ட் வாய்ஸாக இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாங்கள் கொடுக்குற ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், நாங்கள் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் வாங்கிடலாம். அண்ட் டியூஷன் டீச்சர்ஸ்கிட்டையும் திட்டு வாங்க வேணாம், அடி வாங்க வேணாம். பேரண்ட்ஸும் நம்மள மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்ருப்பாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும், நம்மளோட பேரும் கெடாது. அதை எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்மளோட யூடியூப்பில் வேதாந்து சேனலில் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு, இப்போ நான் சொன்ன இந்த 3 ப்ராப்ளம்ஸில் என்ன ப்ராப்ளம் நீங்கள் கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு இப்போ பார்த்தாச்சு, சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாமா? எஸ். ஸோ ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போது நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டிங் டாபிக்ஸ். நம்ம நிறைய விஷயம் வந்து அரைகுறையாக படிச்சிருப்போம். ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க மாட்டோம். புக் பேக்கில் 4-5 கொஷின் படிச்சிருப்போம். ஒரு சில கொஷின் படிக்க நமக்கு மூடே இருக்காது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை படிச்சிருப்போம் மறந்து போயிருப்போம். இந்த மாதிரி பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? படிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் லைவில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தரோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் டாபிக்ஸ் இல்லைனா வீக் ஏரியா. ஒரு சில விஷயம் நம்ம நிறையா வாட்டி படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு மறந்து போயிருக்கும், இல்லை படிச்சிருப்போம் எக்ஸாமில் போயிட்டு தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம். முக்கியமாக இது நிறைய பேர் மேக்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நம்ம நிறைய வாட்டி அந்த சம்பளம் லாஸ்ட் மினிட்ல கண்ணால் பார்த்துட்டு போயிருப்போம், எக்ஸாமில் போயிட்டு பாதி போடுவோம், அப்புறம் மறந்து போய்டுவோம். இந்த மாதிரி உங்களுடைய வீக்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸ்லேயும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த டஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். 10th பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் மேக்ஸும் சோஷியலும் தான் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் அதிக டைம் அலோகேட் பண்ணி படித்தாதான் சூப்பர்
சூப்பராக வந்து இதில் வந்து மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். ஸோ இப்போது அதெல்லாம் எப்படி படிக்கலாம், இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம், இது சொல்யூஷன், இதெல்லாம் ஓகே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெய்லி ஒரு குட்டி குட்டி மோட்டிவேஷன்லாம் வருது. ஆனால் நம்ம அதை கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரொட்டீன் பில்டப் பண்ணணும். கஷ்டமானதை ஃபஸ்ட்டே நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற மாதிரி காலையில் 5:30க்கே நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸோ சோஷியலோ எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போர் அடிக்கிறப்போ வேணால் ஈஸியானது அதே சப்ஜெக்ட்லேயே ஈஸியான ஒரு பார்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6:30 or 7:30 நம்ம வேதாந்தா யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த லைவ் கிளாஸை எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக சூப்பராக அட்டென்ட் பண்ணி முடிச்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ், ரெக்கார்ட் ரைட்டிங், ஸ்கூலில் கொடுக்குற ரைட்டிங் ஹோம்ஒர்க் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து இந்த பக்கா பிளானை நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பராக ஃபாலோ பண்ண போகிறோம். காலையில் கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம், சாயந்தரம் வேதாந்தா லைவ் அட்டென்ட் பண்ண போகிறோம், அண்ட் தென் நம்ம ஹோம்ஒர்க், ரெக்கார்ட் ரைட்டிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்ம ஒரு வீக்லி சேலஞ்சஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம இப்போலேருந்து பிளான் பண்ணுறப்போ கடைசி வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம், மார்க்கும் நமக்கு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு அக்டோபர் 2nd வீக் நம்ம என்ன படிக்க போகிறோம், மேக்ஸில் 7th சாப்டர். எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம 6th சாப்டரில் நிறைய பிளாக் லாக்ஸ் வச்சுருப்போம், விச் இஸ் த ட்ரிக்னாமெட்ரி ஆயிருந்தால் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மள நிறையா பேர் அதை அரைகுறையாக படிச்சிருப்போம், ஒரு சில பேர் தொற்றுக்க கூட மாட்டோம். அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஞாபகமாக தீபாவளி ஹாலிடேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். இப்போது கரண்ட் சிலபஸ் அதை பற்றி யோசிக்காம 7th சாப்டர் ஸ்கூலில் நடத்த நம்ம சூப்பராக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 3rd வீக் ஃபிசிக்ஸில் இருக்கிற 5th சாப்டர் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஷினை நம்ம தரோவாக கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். அண்ட் தென் அக்டோபர் 4th வீக்கில் நம்ம பயாலஜியில் சாப்டர் 19ல் புக் பேக் 1 மார்க் அண்ட் 2 மார்க் படிக்க போகிறோம். இந்த சாப்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புக் அண்ட் சைட்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், புக் அண்ட் சைட் கொஷின் சொல்லி தரத்துக்குலாம் நாங்கள் இருக்கோம். புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ தீபாவளி ஹாலிடேஸ் நம்ம சூப்பராக இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த பிளானை பக்காவாக ஃபாலோ பண்ணாலே சூப்பராக நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம். எஸ், ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா, கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லை, நம்ம 10th ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணியிருப்போம், சார் நான் இப்படி தான் சார் ஒரு ஷெடியூல் போட்டேன், டெய்லி படிக்க போகிறேன், டெய்லி 3 மணி நேரம் படிக்க போகிறேன், காலையில் எழுந்து படிக்க போகிறேன் அப்படின்லாம் திட்டம் போட்டேன் சார். வாரம் வரைக்கும் கூட எழுந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல, திடீர்னு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்ன தெரியுமா பிரச்சனை, கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் 500 out of 500 எடுக்க போகிறதுக்கான ஒரு கீ. ஓகே, ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி எப்போ நமக்கு வரும், ஏன் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, நான் ஒரு வாரம் ஃபுல்லாக பிளான் பண்ண மாதிரி படிச்சிருக்கேனா அப்படின்னு நம்மளே கேட்டால் ஒரு சில பேர் மட்டும்தான் எஸ் சொல்ல முடியும், நிறைய பேர் நோ தான் சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இப்போ உங்களுக்கு எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா, நம்ம சும்மா தனியாக ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன். தனியாகவே நடந்து போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நடந்து போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துடலாம். ஆனால் அதுவே ஒரு மலை மேலே நீ ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஏறு அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தனியாக பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்த்து ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், we can do it very easily. ஏன், ஏன்னா எப்போல்லாம் நம்ம டயர்டாகி உட்காரமோ நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, ஏய் வா பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வா அப்படின்னு நம்மளை கொண்டு போயிடுவாங்க மேலே. அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்சியும். நீங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தனியாகவே படிக்கலாம். ஓகே, ஆனால் பப்ளிக்கில் 500 வேணும், எனக்கு பப்ளிக்கில் 480 வேணும், 490 வேணும், 10th நான் சூப்பராக மார்க் எடுத்து எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் தனியாக பண்ண வேண்டாம், எங்கள் கூட சேர்ந்து செய்யுங்க. டெய்லியுமே நாங்கள் லைவ் கிளாஸஸ் வரோம், அதில் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஓகே, இப்போது எப்படி சார் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அடுத்த கேள்வி அதுதானே. 3 levels ஆஃப் ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ண போகிறோம். எப்படி நமக்கு 3 levels ஆஃப் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷனும் 3 levelsல இருக்குது. ஸோ அந்த 3 levels என்ன சார் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் லெவல், ஓகே, நம்ம ஒவ்வொரு சாப்டரில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் இந்த டிசம்பருக்குள்ளே ஹாஃப்லிக்குள்ளே ஃபுல்லாக தரவு பண்ணி முடிச்சிடும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பிளான் நவம்பர் டிசம்பரில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் தரவு பண்ணிடணும். அதை நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். இந்த செகண்ட் மிட் டேர்மில் நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்ததை விட இன்னும் ஒரு 10 to 30% உங்கள் மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே லைவாக நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அடுத்து லெவல் 2, புக் பேக் கம்ப்ளீட்டாக தர பண்ணணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தானே முடித்தோம், அப்போ அங்கங்கே கேப்ஸ் இருக்கும்ல, ஒரு சில கொஸ்டின்லாம் ஒரு சாப்டர்லையும் தெரியாதுல்ல. அப்போ என்ன செய்ய போகிறோம், புக் பேக்கில் இருக்கிற அத்தனை கொஸ்டினும் ஃபுல்லாக தரவா. எப்போது, டிசம்பரில் நமக்கு அந்த ஹாஃப் இயர்லியில் ஒரு லீவ் விடுறாங்கல்ல,
ஒரு சில பேருக்கு விடுறதில்ல, அது வேறு. ஆனால் ஒரு 10 நாள் கிடச்சா கூட அந்த 10 நாளில் இந்த புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். இப்போ எப்போல்லாம் நமக்கு க்ரியேட்டிவாக இல்லை புக் இன்சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களோ, அதுலேயும் சோஷியலெல்லாம் இது நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு டைம் லைனாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். அப்போது லெவல் 3ல் நம்ம இதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுத்து இதெல்லாம் ஜனவரி மாதம் தரவு பண்ணிவிடுவோம். இப்போது இது எல்லாத்தையும் நான் சொன்ன ஸ்டெப்ஸில், நான் சொன்ன லெவல்ஸில் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி, மார்ச் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் படித்ததை திரும்ப ரிவைஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். திரும்ப எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணும்போது 500 எப்படிப்பா வராமல் போகும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், 500 எடுக்க முடியும். சரியா? ஸோ யாரெல்லாம் இப்போது நான் சொன்னதை கேட்டு படிக்க ரெடியாக இருக்கீங்களோ, ஓகே, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபைட் பேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஜாயின் வித் அஸ். ஓகே, நாங்கள் 3 பேருமே, ஓகே, யானியன் சார், ஆஷா மேம் அண்ட் ஷாவனி மேம், நெக்ஸ்ட்டு 5 months உங்கள் கூடவே இருந்து உங்களை கம்ப்ளீட்டாக எல்லா லைவ் செஷன்ஸ்லையும் ட்ரெயின் பண்ணி படிக்க வைக்க போகிறோம். நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம், ரிலாக்ஸாக படிச்சுக்கலான்னு இனிமேல் நம்ம யோசித்ததெல்லாம் போதும், எந்த மிஸ்டேக்ஸும் வேண்டாம். ஸோ ஃபைட் பேக், யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ, விட்ட மார்க் எல்லாத்தையும் பிடிக்க ரெடியாக இருக்கீங்களோ, சரி எனக்கு 500 தான் வேணும்னு டிட்டர்மைண்டாக இருக்கீங்களோ, ஃபைட் பேக் அப்படின்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6:30 7:30 ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைவ் செஷன்ஸை அட்டன் பண்ணி சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் மார்க்ஸ்.